கடைசியாக சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள். யா அஹி யாருக்கா தண்ணி வேணுமா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுத்திருக்கிறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் குடிக்கலாம். நானே தண்ணி இல்லாமல் தான் பேசிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு உள்ளே வருகிறார்கள். எப்போதும் நிமிர்ந்து கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் பார்த்தவுடன் அந்த சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், நான் அல்லாஹுவை எதிர்நோக்கி இருக்கிறேன், உங்கள் எல்லோர்களுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறேன். ஹவுதை நான் வாக்குறுதியாக கொண்டு அந்த இடத்தை நான் இங்கிருந்து நான் பார்க்கிறேன். மனிதர்களே, நான் பயப்படவில்லை எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பை மேற்கொள்வீர்கள் என்று. நான் பயப்படுவதெல்லாம் இதற்கு பிறகு முன்னால் இருந்த சமூகம் எப்படி இந்த உலகத்திற்காக போட்டியிட்டு அழிந்ததோ அது போன்று என் சமூகமும் அழிந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, என் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருப்பதையும் இந்த உலகத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அடியானுக்கு வாய்ப்பளித்தான். அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தவுடன் நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அழுகிறார். அழுவது யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகை அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், இந்த வயதானவருக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பின்னால் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், எங்களிலேயே அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை அறிந்தவர் யார்? அபூபக்கர் தான் என்று. தன் தோழருடைய, தன் நபியுடைய, தன்னோடு அத்துணை ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் இருந்து பயணித்த ஒரு மனிதருடைய மரண செய்தி அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே பதிய வைக்கிறார்கள் என்பதை அறிந்த அபூபக்கர் அழுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகையை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு உள்ளத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர் அபூபக்கர் தான். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் நான் முடிந்த அளவு அதற்குரிய காரியங்களை நான் செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கருடைய பொறுப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். அவரிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். மிம்பரில் இருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். ஆனால் ஒரு வாசல் மட்டும் இந்த உலகம் அழியும் வரை அடைக்கப்படக்கூடாது. அது அபூபக்கருடைய வாசல் என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருந்து கலைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரத்துல் முர்சலாத்துடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. இஷாவுடைய தொழுகை வருகிறது. மக்ரிபுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுகை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் கண் விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன் நாஸ், அஸ்ஸல்லன் நாஸ். ஆயிஷா, இந்த நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு ஜமாஅத்திலும்
என் ரசூல் எனக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் உங்களுடைய வருகை இல்லாமல், உங்களுடைய குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல் எப்படி அவர்களால் தொழ முடியும்? அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்கிறார்கள். மயக்கடித்து விழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் மயக்கம் தெளிகிறது. கேட்டார்களா ஸல்லன்னாஸ்? ரசூலுடைய முதல் கேள்வி, தொழுதார்களா இந்த மக்கள்? யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். மயக்கடித்து விழுந்தார்கள். மூன்றாவது முறை கேட்டார்களா ஸல்லன்னாஸ் ஆயிஷா, இந்த மக்கள் தொழுதார்களா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நான்காவது முறை கேட்டார்களா ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதார்களா அல்லாஹுடைய தூதருடைய மனைவியை ஆயிஷாவை? சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் முடியாதா ஆயிஷா, என்னால் முடியாதா ஆயிஷா, உன் தந்தையை தொழுகை நடத்துமாறு கூறு. யார் தந்தை? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதர் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், என்னுடைய தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு முடிகிறது. என் வாழ்நாளிலேயே ஒரு தலைவரை நான் நியமிக்கிறேன், அவரை தொழுகை நடத்துமாறு ஏவுங்கள் ஆயிஷா என்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அபூபக்கர் தாங்குவார் இதை? அவர் மென்மையானவர். அல்லாஹுடைய தூதரே, அவர் மென்மையானவர், எப்படி தாங்குவார்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அழுதார் அவர். அல்லாஹுடைய தூதருடைய தேர்ந்தெடுப்பை அல்லாஹுடைய தூதர் சொன்னவுடன் அழுதார் அவர். குர்ஆனை ஓதினால் அழுவார் அல்லாஹுடைய தூதரே. அவர் தொழுகை நடத்துவதற்கு எப்படி முடியும்? இல்லை, சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர், தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபூபக்கரை. தந்தையை அழைத்து சொன்னார்கள், என் தந்தையே, ரசூலால் தொழுகை நடத்த முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் இந்த சமூகத்திற்கு இதற்கு பிறகு தொழுகை நடத்துங்கள் என்று. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய இமாமத் இல்லாமல் 17 ஜமாஅத்துடைய தொழுகைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய முன்னிலையில் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள் அந்த அறைக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையான நோயால் அவதிப்படுகிறீர்கள் போல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் இருவருக்கு வரக்கூடிய நோயின் சிரமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதலாக கேட்டார்கள், அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதரே, 2 மடங்கு நன்மையும் சேர்த்துதானே அல்லாஹ் கொடுப்பான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நபிமொழியை, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால், ஒரு நோயை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊதே என்று. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். நோயால் அவதிப்படுகிறீர்களா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சிரமங்களை நீக்குவான், உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலைமையை பார்க்கின்ற அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயால் அவதிப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துடைய நிலைமையை பார்த்தவுடன், அந்த சிரமத்தை நான் பார்த்தவுடன் நான் நினைத்து கொண்டேன், இதற்கு பிறகு யாருக்கு அல்லாஹ் மரணத்துடைய சிரமத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று. அவ்வளவு சிரமத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மரண படுக்கையில் அனுபவிப்பதை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் ஈரத் துணிகள் போர்த்தப்பட்டிருந்தது. ஒரு முறை அந்த திரையை அகற்றி சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி வார்த்தைகள் சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும். ஏன்? இத்தஹது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா. அவர்கள் அவர்களுடைய நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் யூதர்கள் மீதும் நஸ்ரானிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண செய்தி நெருங்கும் போது, மரணத்துடைய காட்சிகள் நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதற்கு காரணம் இந்த காலத்தில் நாம் பார்ப்பதுதான். எப்படி நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு, நல்லவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை விழாக்கள் கொண்டாடும் இடமாக, நினைவு காட்டப்படும் இடமாக, இன்னும் நபிமார்களுடைய கபர்களையும் நல்லவர்களுடைய கபர்களையும் வணங்கக்கூடிய இடமாக எப்படி யூத நஸ்ரானிகள் ஆக்கினார்களோ அது போன்று என் கபரையும் இந்த சமூகம் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி நேரத்தில் அதை சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான் ரசூலுடைய கபரை மறுமை நாள் வரையும். ஆனால் ரசூலுடைய கபரை இப்படி செய்யாமல் விட்டுவிட்ட இந்த சமூகம் நல்லவர்களுடைய கபர்களை, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவுலியாக்களுடைய கபர்களை இன்று அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி செய்தி எமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணமாகி விட வேண்டாம். ரசூலுடைய மரணத்துடைய செய்திகள் அது. உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர, உங்கள் ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் மரண தருவாயில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவான், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையின் மூலமாக எமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி நேரங்கள் நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சில அறிவிப்புகளை சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், கான மின் ஆஹிரி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அறிவுரை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே, ரசூலுடைய சமூகமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தின் மீது இறுதி நேரத்தில் இருந்தது தொழுகையை குறித்துதான். அதனால் தான் கேட்டார்கள், ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம் அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ்,
மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ். இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன? எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில்? எம்மிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று. யாருங்க விடுவா? யாரு விடுவா? சொல்லுங்க, அப்பதான் பதியும் மனசுல. யார் விடுவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில், இஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில். எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம். அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி. இன்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன? சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பை, ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர்? எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூதர் அபூபக்கரை வந்து விட்டேன், அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இக்காமத் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் திரையை நோக்கி திறந்து விடாதா திறந்து விடாதா என்று. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய சப்தத்தை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் சலசலப்பாகிறது தொழுகை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அகற்றினார்கள். அகற்றி இந்த சமூகத்தை பார்த்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்தை நோக்கி. நபித்தோழர்கள் எல்லாம் தன் கட்டளையை ஏற்று அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? அந்த புன்சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? நான் இல்லை என்றாலும், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டாலும், ரப்பிற்கு முன்னால் ஒரே அணியில் நிற்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அது. இந்த சமூகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியும் போது ரசூலுடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்வு கூறுகளாக, பிரிவுகளாக, தனித்தனி குழுக்களாக, பகைமையால், வெறுப்பால், சண்டைகளால் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்தால், இன்று பார்த்தால் இருக்குமா? தொழுகையற்று மார்க்கத்துடைய சுவடுகளே இல்லாமல், குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை அற்ப துன்யாவிற்காக விலை பேசக்கூடிய, தன் சுயநலத்திற்காக, தன் சொந்த விருப்புகளுக்காக சமூகத்தை கூறு போட்டு பிரித்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை
அல்லாஹுடைய தூதர் பார்த்தால் சிரிப்பார்களா? மார்க்கத்தின் வீரம் இல்லாமல், மார்க்கத்தின் எண்ணம் இல்லாமல், குர்ஆனுடைய உள்ளம் இல்லாமல், ஹதீஸுடைய உள்ளம் இல்லாமல், மார்க்கத்துடைய தொடர்பே இல்லாமல் உலக மோகங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய இந்த வாலிப சமூகத்தை இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ரசூலுல்லாஹ் பார்த்தால், அந்த முஸ்லிம் பெண்களை ரசூலுல்லாஹ் பார்த்தால், அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் திரையை அகற்றி பார்த்து சிரித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரையை மூடினார்கள். அவ்வளவுதான். ரசூல் எதிர்பார்த்து நாளை மறுமையில் காத்து கொண்டிருப்பார்கள், இந்த சமூகம் இதே நிலையில் வரும் என்று. என் நிலைமை என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நுழைகிறார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே, எங்கு சென்றாலும் மதீனா திரும்பி வந்தால் அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை. தேடி தேடி தன் மகளை அரவணைத்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு ரசூல், ஒரு நபி, மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது ஃபாத்திமா. உன் தந்தை நபி என்பதால், அல்லாஹ்விடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமா. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. நீ தயாராகிக்கொள் மறுமைக்காக. சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா. அழைத்து சொன்னார்கள் சில வார்த்தைகளை. ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய மகளை மறுபடியும் அழைத்து சொன்னார்கள். அந்த மகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிப்பும் அழுகையும் கலந்த அந்த சபையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையில் அதை கேட்காமல் பின்னால் அழைத்து கேட்டார்கள், என் மகளே ஃபாத்திமா, ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த நோயில் உன் தந்தை பிரிந்து விடுவேன் என்று. என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் பிரிந்தாலும் இந்த உறவுகளில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவள் நீதான் என்று. நான் சிரித்தேன். எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் ஏன் சிரித்தார்கள்? இறந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள், குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகற்றி சொன்னார்கள், என் தந்தையே, உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல் மர்உ மஅ மன் அஹப். யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். பிலால் அழுகிறார் மரண நேரத்தில். பிலாலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், பிலாலே, எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம்,
ஆனால் நீ சிரிக்கிறாயே ஏன்? பிலால் சொன்னார், கதன் அல் கல் ஹிப்பத முஹம்மதோ வஸஹ்பா, நான் நாளை ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் என் மரணத்திற்கு பின்னால் சந்திக்க போகும்போது எனக்கு ஏன் அழுகை? நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோம்? சொல்லலாம் நாவுகளால், நான் அல்லாஹுடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று. நேசம் என்பது சொல்லல்லவே, அது செயலாயிற்று.